இந்த அஞ்சலி போட்ட பிளான்ல பார்த்தீங்கன்னா, அவ ஜெயிச்சுட்டு வந்துட்டே இருக்கா. ஒரு பக்கம் நம்ம கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சந்தேகமும் வராத மாதிரியும், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன நடந்தாலும் கார்த்திக் இருந்துட்டு கௌதம்க்கு சொத்த கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாரி தான் பார்த்தீங்கன்னா இருந்துட்டுருக்காரு. அதாவது இப்போதைக்கு கொடுத்த சொத்து பார்த்தீங்கன்னா, கொடுத்ததாவே இருக்கட்டும். அவங்க பார்த்தீங்கன்னா, எப்போ மறுபடியும் கேட்குறாங்களோ, அப்போ குடுத்துடலாம் அப்படின்ற மாரி சொல்லி, இந்த அஞ்சல் இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, இந்த அஞ்சலியோட பிளான் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம கார்த்திக் அதாவது இந்த சொத்து பார்த்தீங்கன்னா, அவங்க பேருக்கு வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கார்த்திக் எந்த ஒரு தப்பான முடிவையும் எடுத்துறக்கூடாது அப்படின்றதுக்காக தான், இப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு, நம்ம கார்த்திக் பார்த்தீங்கன்னா, அழகா பார்த்தீங்கன்னா காய் நகர்த்திட்டாங்க. இப்போ நம்ம கௌதம் கார்த்திக் மேல கொலை வெறியில இருந்துட்டுருக்காங்க. இந்த கார்த்திக் பையன் நம்பிக்கை துரோகம் பண்றானே, இப்படி முதுகுல குத்துறானே, அவன் இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பயங்கர கோவத்தோட தான் பார்த்தீங்கன்னா இருந்துட்டுருக்காங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது, இங்க நம்ம கார்த்திக் அஞ்சலி சொல்றதெல்லாம் உண்மை போல. அது மட்டும் இல்லாம அந்த பத்திரத்த யாரோ ஒருத்தன் அந்த எஸ்எஸ்கேவோட ஆள் தான் பார்த்தீங்கன்னா இப்போ மாத்திருக்கான். அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா நினைச்சிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே அதாவது இங்க பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கும் அப்படி சொல்லி மனச தேத்திக்கிட்டு சைலன்ட்டா ஆயிடுறாரு. ஆனா இந்த அஞ்சல் இப்போ எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, "அப்பா இன்னைக்கு வேற லெவல்ல ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா நான் செஞ்சு முடிச்சுட்டேன். அதாவது கௌதம் கிட்ட சைன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா, என்னோட மனசுக்குள்ள படபடப்பாவே இருந்துச்சு. இங்க பார்த்தீங்கன்னா நான் கார்த்திக் கிட்ட மாட்டிக்குவனோ, கடைசியில பார்த்தீங்கன்னா இந்த சொத்த அவன் பேருக்கு மாத்தும்போது, இங்க மிகப்பெரிய பிரச்சனையா வெடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ கார்த்திக் இன்னொரு ஒரு பத்திரத்த நான் ரெடி பண்ணதுலயும், சைன் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்படி இப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சல் எஸ்எஸ்கே கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இங்க பார்த்தீங்கன்னா நமக்கு இனிமே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. கௌதம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு, நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா, அந்த மொத்த சொத்தையும் நம்ம நெனச்ச மாதிரி, அதாவது உங்களுக்கு 20% எங்களுக்கு 80% அப்படின்னு சொல்லிட்டு மாத்த வேண்டியது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வேலையா இருந்துட்டுருக்கு. அந்த வேலைய பார்த்தீங்கன்னா, நம்ம பக்காவா பார்க்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா முடிக்கணும். அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கா. இத எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க கார்த்திக் பயங்கரமா அதிர்ச்சி. அப்போ இவ்ளோ நேரமா இவ பார்த்தீங்கன்னா நடிச்சுட்டு இருந்தாளா? நம்ம பார்த்தீங்கன்னா கேட்கும்போது, நான் அந்த ஒரு பத்திரத்த பார்த்தீங்கன்னா மாத்தி வைக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தீக்குளிக்க போனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தன்னோட ரெட்டை குழந்தைங்கள மேல, அதாவது தன்னோட வயித்துல வச்சு, இந்த ரெட்டை குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் அந்த மாரிலாம் எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. அஞ்சலி பார்த்தீங்கன்னா, எதுக்காக குழந்தைங்க மேல பொய் சத்தியம் பண்ணியிருப்பா? அப்படி பொய் சத்தியம் பண்றா அப்படின்னா, உண்மையிலேயே அவளோட வயித்துல குழந்தை இருக்கா இல்லையா? அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்கேவும் அஞ்சலியும் சேர்ந்துக்கிட்டு, இப்படி கௌதம் கிட்ட பார்த்தீங்கன்னா, என்ன சிக்க வச்சுட்டாங்களே, இனிமே பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரையும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட பார்த்தீங்கன்னா இருந்துட்டுருக்காங்க. ஒரு பக்கம் இந்த அஞ்சல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை காக்கா புடிச்சிட்டு இருக்கா. எப்படியெல்லாம் சமாதானப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு. ஆனா அதையும் மீறி நம்ம கார்த்திக்கு இந்த உண்மை எல்லாமே தெரிய இந்த அஞ்சலிய பார்த்தீங்கன்னா இந்த வீட்ட விட்டு விரட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அஞ்சலி இப்பவும் தப்பிச்சுருவா. கடைசியில பார்த்தீங்கன்னா கார்த்திக் கார்த்திக் பார்த்தீங்கன்னா அந்த சொத்த அவங்க பேருக்கு மாத்துறேன்னு சொல்லிட்டு கடைசியில இவங்களுக்கே மாத்திக்குவாங்களா என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.